ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மித்தாலி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மித்தாலிஸ் கார்னர். நீங்கள் இப்போ இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஐம் மித்தாலி. நான் லைஃப் ஸ்டைல் ப்ரொடக்டிவிட்டி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா டூ சப்ஸ்கிரைப் டு மித்தாலிஸ் கார்னர் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டைம் டேபிள் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னோடய டைம் டேபிள் ஃபார் நியூ அகாடமிக் இயர். நான் 12th நான் இந்த டைம் டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோவை வந்து ஒரு நோட் அண்ட் பென்னோட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு டைம் டேபிள் இருக்கும். கண்டிப்பாக அந்த டைம் டேபிளை நீங்கள் ஃபாலோ பண்ணி செம்மையாக படிக்க போகிறீங்க. அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். அண்ட் மித்தாலிஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ டைம் டேபிள் போடுறதுக்கு முன்னாடி நான் பேசிக்காக சொல்ல நினைக்கிறது என்னென்னா, இது நம்ம டைம் டேபிளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்மளுக்கு மொத்தம் இப்போ 24 hours இருக்குது ஒரு நாளைக்கு. உங்களுக்குன்னு இல்லை, எனக்குன்னு இல்லை, இந்த உலகத்தில் 5 ரூபா ஏர்ன் பண்ணுறவங்கலேருந்து 10 கோடி ஏர்ன் பண்ணுறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கிறது 24 hours. ஸோ நம்மளுக்கு இப்போ 8 hours தூக்கம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் 8 hours தூக்கம், 8 hours வந்து ஸ்கூல் போகிறீங்கன்னா ஸ்கூல், காலேஜ் போகிறீங்கன்னா காலேஜ், அது உங்களோட ஃபிக்ஸ்டு டைம். ஸோ மொத்தம் 16 hours வந்து நான் என்கிட்ட இருக்கிறது ஃபிக்ஸ்டு டைம், உங்கள்கிட்ட இருக்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த 24 hours 16 hours வந்து ஃபிக்ஸ்டு டைமு. ஸோ அது போயிடுச்சுன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 8 hours இருக்கும் மிச்சம். இந்த 8 hours நம்ம 4 பிரித்தாலும் அந்த 4 hours 4 hours கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ணாலும் மிச்சம் நம்மளுக்கு 4 hours இருக்குது. ஸோ இந்த 4 hours கூட நம்மளால் எதுவும் பண்ண முடியாதா? கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ ஸ்கூல் வந்து எப்போயுமே நம்மளுக்கு மார்னிங் நிறைய எனர்ஜி இருக்கும். ஸ்கூல் விடும் போது அந்த 3 to 4 வந்து அப்படியே நம்ம எனர்ஜி வந்து டவுன் ஆகிடும். ஸோ நம்மளோட எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம 1 hour ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். இப்போ என்னோடய டைம் டேபிள்குள்ளே போகலாம். நீங்களே என் கூட சேர்ந்து உங்களோட ஃபிக்ஸ்டு டைம்லாம் கால்குலேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம ஒரு பேப்பரில் டைம் டேபிள் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் என்னோடய டைம் டேபிள் ஷீட்டில் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, நோட்ஸ்ன்னு போட்டு 8 hours ஸ்லீப் கம்பல்சரி. எனக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம் ஸ்லீப்பு. ஸோ அதெல்லாம் தான் உங்களோட ஃபிக்ஸ்டு டைமில் வரும். இதெல்லாம் வந்து மாற்ற முடியாது. ஸ்கூலு, ஸ்லீப்பு அதெல்லாம் மாற்ற முடியாதுல்ல. இது ஏன் நான் ஜூன் ஜூலைக்கு போட்டிருக்கேன்னா, இந்த 2 months நான் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன். நெக்ஸ்ட் மந்த் எனக்கு இது ஓகே, சம் இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு இருக்குது அப்படின்னா வந்து நான் கண்டிப்பாக இதை கண்டினியூ பண்ணுவேன். அண்ட் சின்ன சின்ன சேஞ்சஸும் பண்ணுவேன். பட் கண்டிப்பாக அது வேக்கிங் டைம் இருக்கவே இருக்காது. அது நான் ஏன்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டடி பிளான் வித் மீ அது மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நான் வந்து என்னோடய வேக்கப் டைம் வந்து 5 AM போடுறேன். இது ஏன் அப்படின்னா, நான் வந்து ஒரு புக்கு இப்போ கரண்ட் ரீட் அது நான் பண்ணிகிட்ருக்கேன், 5 AM கிளப்பு. ஸோ இந்த புக்கு நான் வந்து ஒரு 10th பேஜோ 11th பேஜோ தான் இருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு இந்த 5 AM கிளப்பில் ஜாயின் பண்ணும் போல் இருந்துச்சு. ஸோ வந்து இந்த 5 AM கிளப் எப்படி மாற்ற போகுது இந்த 2 months அப்படின்றது தான் வந்து நான் பார்க்க போகிறேன். அண்ட் நீங்களும் இந்த 5 AM கிளப்பில் ஜாயின் பண்ணுறீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பேசிக்காக நம்ம எல்லாருமே 5 AM எழுந்திரிச்சா வி ஆர் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு கிடையாது. 7 AM எழுந்திரிச்சாலும் இஃப் வி ஆர் ப்ரொடக்டிவ்னா தான் அது வந்து சக்ஸஸ்ஃபுல். இப்போ நான் வேக்கப் டைம் அண்ட் ஸ்லீப் டைமை வந்து கால்குலேட் பண்ணி இன்றைக்கி 8 hours வருதான்னு பார்க்க போகிறேன். ஸோ 9 PM வந்து நான் வேக்கப் டைமாக வச்சுருக்கேன். இன்கேஸ் ஏதாவது லேட் ஆச்சுன்னா இல்லை நிறைய ஹோம்ஒர்க் இருந்துச்சுன்னா அது மாதிரி இருக்கும். ஏன்னா 12th நிறைய ஹோம்ஒர்க் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து 10 PM அப்படின்னு எடுத்துக்கிறேன். 9/10. சப்போஸ் இப்போ 9 PMனாலும் தூங்கலாம், இல்லை 10 PMனாலும் தூங்கலாம். பட் அது டைம் வந்து அது எக்ஸீட் ஆகக்கூடாது. அது தாண்டி 11, 12 ஆகக்கூடாது. இது நான் வந்து வீக் டேஸ்க்கு போடுறேன், இன்க்ளூடிங் சாட்டர்டே. பட் சண்டே இட்ஸ் அவர் விஷ் ஒரு நாள். பட் எக்ஸாம்னால் கண்டிப்பாக வந்து நம்ம படித்து தான் ஆகணும். அதெல்லாம் வந்து எமர்ஜென்சி கண்டிஷன். நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் ஸ்டடி செஷன் நான் வச்சுக்க போகிறேன். ஸோ அது எப்பத்துலேருந்து எது வரைக்கும்னா 5 to 7. இந்த 2 hours வந்து நான் வந்து நல்லா படிக்கலாம் அப்படின்னு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களோட வேக்கப் டைம் அண்ட் ஸ்லீப் டைம் கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் மார்னிங் பர்சனாக நைட் அவுலா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்டடி செஷனை வந்து பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் என்னோடய ஸ்கூல் வந்து எப்பயுமே வந்து மார்னிங் 8 4 வரைக்கும் இருக்கும். ஸோ 4 PMக்கு தான் முடியும். அதனால் வந்து நான் ஒரு 4 to 5 வந்து ரெஸ்ட்டு செஷனாக எடுத்துக்க போகிறேன். நான் ஆல்ரெடி கிராஃப் காமிச்சிருந்தேன். நம்மளோட கிராஃப் மேலே போயிட்டு அப்படியே இறங்கிடும். ஸோ எனர்ஜிக்காக
ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு டியூஷன் டைமிங்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது இல்லைனா கண்டிப்பாக அது வந்து படிக்கிற செஷனாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு டியூஷன் இருக்குது அப்படின்னா அதோட டைமிங்லாம் வந்து ஃபிக்ஸ்டு ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு 6 to 8 தான் டியூஷன்னா தட் இஸ் ஃபிக்ஸ்டு டைம், அது மாற்றவே முடியாது. ஸோ அதுவும் வந்து நீங்கள் முன்னாடியே கால்குலேட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க ஹவரில் தான் வந்து நம்ம டைம் டேபிள் போட முடியும். ஸோ என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிக்கலாம் அப்படின்றத வந்து நான் என்னோடய டு டூ லிஸ்ட்டை படி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஆல்ரெடி ஹவ் டு மேக் தி பெஸ்ட் டு டூ லிஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். அது கண்டிப்பாக செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அண்ட் இந்த டைம் டேபிள் போட்டு முடிச்சுட்டு நம்ம 2 விஷயம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து அந்த டைம் டேபிளை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ரெஸ்பெக்ட் பண்ணி மதிச்சாதான் அதை ஃபாலோ பண்ண முடியும். ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுக்கு அது கரெக்டாக சூட் ஆகுதான்னு தெரியும். அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஃப்ளெக்சிபிலிட்டி மீன்ஸ் இப்போ நம்மளுக்கு ஸ்கூல் டைமிங் டியூஷன் டைமிங்லாம் மாறும் போது டைம் டேபிள் வில் சேஞ்ச். இல்லை நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா கூட டைம் டேபிள் மாறும். ஸோ அப்போல்லாம் வந்து நம்ம டைம் டேபிள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் லீவ் பண்ணால் அடுத்த நாள்லேருந்து ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பெரிய லைக் பண்ணுங்கள். அண்ட் மித்தாலிஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.